முன்னொரு காலத்தில் அஷ்டவசுக்கள் எனப்படும் தேவர்கள் இந்திரலோகத்தில் இருந்தனர். இவர்கள் பூமியில் உள்ள இயற்கையின் அம்சமாக விளங்கியவர்கள். இவர்களில் மூத்தவர் காற்றின் அம்சமான பிரபாசனின் மனைவி ஒருமுறை பூலோகத்தில் வசிட்ட முனிவரின் ஆசிரமத்தில் இருந்த காமதேனு பசுவை பார்த்து அதை தன் வசமாக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறாள். காமதேனு பசு கேட்டதை கொடுக்கும் வல்லமையும் அது இருக்கும் இடம் செல்வ செழிப்பாகவும் இருக்கும். மனைவியின் ஆசையை நிறைவேற்ற நினைத்த பிரபாசன் தனது 7 சகோதரர்களையும் அனுப்பி வசிட்ட முனிவரின் ஆசிரமத்தில் கட்டப்பட்டிருக்கும் காமதேனு பசுவை இழுத்து வர உத்தரவிடுகிறார். பசுவை இழுத்துச் சென்ற 7 வசுக்களையும் கண்ட வசிட்ட முனிவர் பெரும் சினம் கொண்டு, நீங்கள் அனைவரும் பூமியில் மானிடராக கங்கையின் வயிற்றில் பிறந்து பசுவை துன்புறுத்தி இழுத்துச் சென்ற 7 வசுக்களும் பிறந்த அன்றே மரணத்தை தழுவி விண்ணுலகம் செல்வீர்கள் என்றும், தண்டனைக்குரிய பிரபாசன் மட்டும் பூமியில் 888 ஆண்டுகள் பிரம்மச்சரியனாக வாழ்வான் என்றும் சாபம் கொடுக்கிறார்.